கட உபநிஷதம் பகுதி 8. இந்த உபநிஷதத்தை நமக்கு தந்த ரிஷிகளுக்கும் அதை எளிமையாக்கி தந்த சுவாமி ஆசுதோஷானந்தா அவர்களுக்கும் நன்றி. ஸ்லோகம் 29. மரணதேவனே, எந்த விஷயத்தில் இந்த சந்தேகம் நிலவுகிறதோ, மறு உலக விஷயத்தை பற்றிய எதனை அறிந்தால் பெரும் பலன் கிடைக்குமோ, எந்த உண்மை மிக இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதோ அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த வரமும் எனக்கு வேண்டாம். எல்லாம் உன்னுள் என்ற முதல் அத்தியாயம் இந்த ஸ்லோகத்துடன் நிறைவடைகிறது. நசிகேதனுடைய 3 வரங்களை பற்றின ஒரு கண்ணோட்டத்திற்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி பார்ப்போம். இந்த விளக்கத்தை கேட்கும்போது நம் சிந்தனையில் உதிக்காத அல்லது நமக்கு புரியாத பல விஷயங்கள் இதில் புரியும். தலைப்பு: நசிகேதன். உயர் உண்மையை நாடுபவர்களுக்கு நசிகேதனின் கதை ஒரு கலங்கரை விளக்கம். அவர்களிடம் இருக்க வேண்டிய சில முக்கியமான குணங்கள் நசிகேதனின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன. முதலாவதாக சிரத்தை. வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை சாதிக்கின்ற செயல்திறன். இரண்டாவது, சுயமதிப்பு. தனது மதிப்பு நசிகேதனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதாவது, தன்னை பற்றி அவன் அறிந்திருந்தான். சிரத்தை மிக்கவனான எனக்கு சொல் என்று அவன் சொல்லியதிலிருந்து இதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிரத்தை உள்ளவனிடம் சொன்னால் அது வீண் போகாது. ஏனெனில் அதை அவன் செயல்படுத்துவான். தன்னால் செயல்படுத்த முடிந்ததையே அவன் கேட்பான். கேட்டதை செயல்படுத்துவான். தன்னிடம் அந்த பண்பு இருப்பதை, யமன் சொல்வதை கடைபிடிக்கின்ற திறமை தன்னிடம் இருப்பதை உணர்ந்திருந்தான் நசிகேதன். இதுவே சுயமதிப்பு. அது மட்டுமின்றி செல்வம், பதவி, பெண் என்று பல விஷயங்களை காட்டி திசை திருப்ப யமதர்மன் முயற்சித்த போது, இந்த இன்பம் என்ன என்பதை சிந்தித்து அறிந்தவன் நான் என்று தைரியமாக கூறுகிறான் நசிகேதன். இதுவும் அவன் தன்னை பற்றி அறிந்திருந்தான், தன்னை பற்றிய உயர்ந்த மதிப்பு வைத்திருந்தான் என்பதையே காட்டுகிறது. சுய மதிப்பை ஆணவத்துடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இல்லாத திறமைகளை இருப்பதாக காட்டிக்கொள்வதும் பலவீனங்களை மறைப்பதற்காக இடுவதுமான முகமூடியே ஆணவம். சுய மதிப்பு என்பது தன்னிடம் இருப்பதை புரிந்து கொள்வது. ஆணவம் பிறரை கீழாக பார்க்கும். சுயமதிப்பு அனைவரையும் சமமாக பார்க்கும். எனவே தன்னறிவு, அதன் விளைவாக வருகின்ற சுயமதிப்பு இரண்டும் உயர் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. அடுத்தது, உண்மையை ஏற்றுக்கொள்ளல். வாஜசிரவஸ் நசிகேதனை மரணதேவனிடம் அனுப்ப துணிந்த போது கோபமோ ஆத்திரமோ அடையாமல் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆழ்ந்து சிந்திக்கிறான் அவன். சூழ்நிலை கொண்டு வருபவற்றை அவை நல்லவையானாலும் கெட்டவையானாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். உயர் உண்மையை நாடுபவன் ஒருபோதும் சூழ்நிலைகளை மாற்றியமைக்க முயற்சி செய்யக்கூடாது. எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் உடனே மனதை உள்ளே திருப்பி அதனை அக வளர்ச்சிக்கான ஒரு படியாக மாற்றும் திறமை வேண்டும். அடுத்தது, துணிச்சல். யமனையே நேரில் சந்தித்து பேசுகின்ற துணிச்சலை நசிகேதனிடம் காண்கிறோம். பாதையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனையையும் எதிர்கொண்டு தான் லட்சியமாக கொண்டதை சாதிப்பதற்கான துணிச்சல் உண்மையை நாடுவனிடம் இருக்க வேண்டும். கடைசியாக, ஆசையின்மை. உயர் உண்மையை நாடுபவர்களிடம் உலகை பற்றிய, அதன் சுகபோகங்களை பற்றி தெளிவான கருத்து இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே அவன் தனது லட்சியத்தை அடைய முடியும். உலகம், அதன் சுகபோகங்கள் என்றால் என்ன, அவற்றிற்கும் வாழ்க்கைக்கும் எந்த அளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. உலகின் சுகங்கள் அத்தனையும் யமதர்மன் கொடுத்த பிறகும் நசிகேதன் அவற்றை உதறிவிட்டு லட்சியத்திலேயே குறியாக இருக்கிறான். ஏனெனில் அந்த சுகபோகங்களின் நிலையாமையை அவன் சிந்தித்து அறிந்திருக்கிறான். எனவே உண்மையை நாடுபவனுக்கு உலகின் கவர்ச்சிகள் எதனாலும் நிலைகுலையாத மனம் வேண்டும். அடுத்தது 3 வரங்களை பற்றின
ஒரு கண்ணோட்டம். நசிகேதன் யமனிடம் கேட்கின்ற 3 வரங்களில் ஒரு தெளிவான படிப்படியான லட்சிய நாட்டத்தை காண்கிறோம். உயர் வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை நாடுகிறோம் என்பதற்காக உலகின் உண்மையையோ சமுதாய உறவுகளையோ தூக்கி எறிய வேண்டும் என்பதில்லை. நசிகேதனின் முதல் வரம் தந்தை தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. இது குடும்பத்தில் ஒரு நல்ல உறவு நிலவ வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. பெற்றோருடனும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சரியான உறவு நிலவ வேண்டும். 2ஆம் வரம் யாகம் பற்றியது. யாகங்களின் மூலம் இயற்கை சக்திகளுடன் நாம் தொடர்பு கொள்கிறோம். நமக்கு வேண்டியவற்றை இயற்கை சக்தி மூலம் சாதித்து கொள்கிறோம். அதாவது இயற்கையை பேணுதல், சமுதாயத்துடன் இயற்கையுடனும் இயைந்து வாழ நாம் கற்றிருக்க வேண்டும். 3ஆவது வரம் உயர் உண்மையை பற்றியது. குடும்பத்துடனும் சமுதாயத்துடனும் இயற்கையுடனும் நல்ல உறவை வைத்து கொண்டே உயர் ஆன்மீக உண்மைகளை நாம் அடைய முடியும் என்பதை இந்த 3 வரங்களும் நமக்கு காட்டுகின்றது. இத்துடன் முதல் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அடுத்தது பிரித்தறிந்து வாழ் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.